மக்கள் டைம் பார்த்தீங்கன்னா 3 ஆகுது. நம்ம இப்போ தான் ஏஞ்சி கிளம்பிட்டோம் சவாரிக்கு. இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலுக்கு போகிற மக்களே. இன்றைக்கி வந்து சாட்டர்டேன்றதால் சவாரி கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, காலையில் 9 மணி வரைக்கும் எவ்வளோ ஏன் பண்ணுறது பார்க்கலாம் மக்களே. இப்போ நம்ம போகிறோம். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 3:40 தான் ட்ரெயின் இருக்குது. அப்படிங்களா, போயிட்டு சவாரி அடிக்க தான் பார்க்கலாம் வாங்க. பாருங்க, வந்து 1/2 hour ஒருத்தவருக்கு சவாரி இல்லை. 1க்கு 3 ஆட்டோவில் உட்காந்துட்டு இருக்கோம். கரெக்டாக 3:15 வந்தோம். இப்போ 4 மணி ஆக போகுது. ஒரு சவாரி இல்லை, என்ன ஆகுறது. லாஸ்ட் சவாரி பார்த்தா கிண்டியில் இறக்கி விட்டேன். 373 ரூபா வந்துச்சு. கஸ்டமர் கரெக்டாக போட்டு போனார். நம்ம பார்த்தீங்கன்னா கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கும். ஃபஸ்ட்டு சவாரி இப்போ அந்த 373 ரூபா ட்ராப் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் சவாரி இது அடிக்கலை. வெயிட் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தாண்டி போயிட்டு அதெல்லாம் மெயின் ரோடு தான். அண்ணா ரோடா ஏதோ ஒரு ரோடு, மெயின் ரோடு தான் போனால் தான் கிடைக்கும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி. அதான் நம்ம கிண்டிக்கிட்ட வந்தோம். கிண்டிலேருந்து ஒரு ஆலந்தூர் லோக்கல் சவாரிலேருந்து திரும்பி ஒரு கிண்டி. இப்போ வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் மெட்ரோக்கிட்ட நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:10 ஆகுது. எவ்வளோ ஓட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா 600 ரூபா ஓட்டியிருக்கோம். மொத்த ஏர்னிங்ஸ் 5:10 ஆகுது. இன்னும் ஒரு 1 hour இருக்குது. எவ்வளோ ஓட்டுறோம் பார்க்கலாம் மக்களே. எப்பயுமே கிண்டி சைடில் வந்தால் ஒன்று அது ஹெச்பி பேங்க் இருக்குது ஆப்போசிட் ரோட்டில். அங்கே வண்டி போட்டு நின்றுருங்க. அங்கே நிறுத்த விட மாட்டானுங்க. அங்கே சவாரி அடிக்கும். அப்படி இருந்து இந்த பக்கம் வந்தால் நம்ம ஆலந்தூர் மெட்ரோ, அதாவது நம்ம வேளச்சேரி கோயம்பேடு வடபழனி அந்த போகிற ரூட்டில் கிண்டி மெட்ரோ ஒன்று ஆலந்தூர் மெட்ரோ ஒன்று கண்டிப்பாக அடிக்கும். இதுதான் பிக்கப் லொக்கேஷன். முன்னாடி எவ்வளோ கேப் நிற்குது பாருங்க. கேப் நிற்குதுங்களா, அந்த ஃபுல்லாக ஆட்டோ நிற்குதுங்களா, பின்னாடி வர நிற்குதுங்களா. ஆனால் இதுதான் பிக்கப் பாயிண்ட்டு. பஸ்ஸு வந்து இங்கே நிறுத்துவாங்க பாருங்கள். பஸ்ஸு ஒன்றோட வரல. இங்கே வர நேரத்தில் பஸ் இங்கே வந்து இங்கே நிறுத்த மாட்டாங்க. இந்த இடத்துல நிப்பாட்டானுங்க. அதாவது ஊரில் வெளியிருந்து வர பஸ்ஸெல்லாம் இங்கே தான் நிப்பாட்டானுங்க. அதனால் இங்கேருந்து ராமாபுரம், விருகம்பாக்கம், எம்ஆர்சி நகர், அடையாறு, ஆதம்பாக்கம், மடிப்பாக்கம்லாம் இங்கேருந்து போகலாம். இந்த வரிசை நிற்குது ஒரு பஸ் இறங்கி வராங்க அப்புறம் ஆளுங்க. இதுக்கப்புறம் சவாரி அடிக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் நிற்கிற இடம் பாருங்கள். கிட்டத்தட்ட 1, 2, 3 பஸ் நிற்கிது வரிசையாக. வராங்க தெரியுது அந்த கஸ்டமரு. மக்களே, லாஸ்ட் சவாரி ஆலந்தூர்லேருந்து கிண்டிக்கு வந்திருந்தோம். ஆலந்தூர்லேருந்து நுங்கம்பாக்கம் வந்திருக்கோம். மொத்த ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 843 ரூபா ஓட்டிருக்கும் பாருது. இதுதாங்க நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோட்டில் போயிட்டுருக்கோம். மவுண்ட் ரோடு ஜெமினி பிரிட்ஜ் தாண்டிடுறோம். இதுக்கப்புறம் நான் இப்போ தான் கேஸ் போட்டேன். நேற்று கேஸ் போட்டதோட சரி, இப்போ தான் கேஸ் போட்டு போயிட்டுருக்கோம். கேஸ் ஃபுல் பண்ண மக்களே. அதாவது 260 ரூபா வந்துச்சு. 265 ரூபா மொத்தம். மவுண்ட் ரோடு தாண்டி போயிட்டுருக்கோம். சவாரி இது அடிக்கலை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் 850 ரூபா ஓட்டிருக்கேன். 849 ரூபா 850 ரூபா ஓட்டிருக்கேன் மக்களே. டைம் பார்த்தீங்கன்னா 5:45 ஆகுது. 5:45 ஒரு 850 ரூபா ஓட்டிருக்கேன். இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல. நல்ல சவாரி தான். நுங்கம்பாக்கம் இறக்கி விட்டுட்டு சாப்பாக்கமே வந்துட்டேன். இது வரைக்கும் ஒரு சவாரி இல்லை. இப்போ பார்த்தீங்களா டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா லாஸ்ட்டு 800 ஓட்டினேன். அதோடு நிற்கிது. 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கோம். ஒரு பையனும் இல்லை. காத்திருந்து காலங்கள் போகுதடா, அப்படிதான் இருக்குது. சவாரி வரல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:15 ஆகுது. நம்ம 5:50 வந்தோம். கிட்டத்தட்ட 26 நிமிஷம் ஆகுது. ஒரு சவாரி அடிக்கலை. காலையில் தான் சவாரி. 6 மணிக்கு மேலாம் கொஞ்சம் டல் ஆகிடும். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம். அதுக்கப்புறம் 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் டைன்னு அடிச்சுன்னு இருப்பானுங்க. இதுதான் வேலை பாருங்க. இப்போ உட்காந்துருக்கோம். இப்போ சவாரியாக வராது. 2 பேர் உட்காந்துரும். சவாரியாக வரல. ஏன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா முகப்பேர் வந்திருக்கோம். 230 ரூபா. அதாவது சேப்பாகத்துலேருந்து முகப்பேர் வந்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஓட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா 1100 ரூபா ஓட்டிருக்கோம். மக்களே முகப்பேர் பஸ் ஸ்டாண்டு போகுது. ஏதோ போட்டிருக்கு பாருங்கள். நிகழ்கொடை அமைப்பு நிறுவனம் பாண்டியன், MK பாண்டியன், அது ஏதோ ஒரு ஏதோ வந்துட்டுருக்கோம். சவாரி பார்த்தீங்கன்னா 1069 ரூபா ஓட்டிருக்கு. ஹாய் மக்களே. இப்போ நம்ம முகப்பேர் வெஸ்ட்டு விட்டோம். அதுக்கப்புறம் சவாரியில் கோயம்பேடு மெட்ரோ ஒன்று வந்துருக்கும் சவாரி எடுக்கிறதுக்காக. சவாரி இன்னும் அடிக்கலை. இது வரைக்கும் 1100 ரூபா ஓட்டியிருக்கோம் மக்களே. மெட்ரோ ஒன்றை வெயிட் பண்ணுறோம். சவாரி வருதான்னு பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:15 ஆகுது. 7:15 230 ரூபா லாஸ்ட்டு சவாரி.
கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு 5:50க்கு வந்து 6 மணி தான் சவாரி எடுத்தேன். 6 மணிக்கா சாரி 6:30 தான் 7:30 ஆமாம் 6:45 தான் சவாரி எடுத்து கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தேன். இப்போ கோயம்பேடு மெட்ரோ ஒன்று வந்திருக்கோம். ஆனால் சவாரி இன்னும் அடிக்கல. மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டிலேருந்து நம்ம டி நகர் வந்தோம். 155 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் சவாரி வரல. டீ கல்ல இருக்கும். ஒரு டீயை போட்டு இருந்தாலும் பண்ணலாம். அவ்வளோதாங்க. 155 ரூபா. நம்ம டீ குடிச்சு முடிச்சிட்டோம். 7:55 ஆகுதுங்களா. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். டி நகரில் தான், தியாகராஜ நகர், சென்னை உஸ்மான் சாலை அப்படின்ட்டு ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். சவாரி வருதான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து வீட்டு சைடு எடுத்துகிட்டு சென்டரில் இருக்கும்போது சாப்பாக்கண்ணு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். இன்றைக்கி ரேராக தான் வரும். சாட்டர்டே பொறுத்தளவுக்கு ஒர்க்கிங் டே இல்லைல்ல, அதனால் சவாரி மோஸ்ட்லி அடிக்கும். ரேராக அடிக்கும், கண்டிப்பாக அடிக்கும். ஆனால் ரேராக அடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் வெளியே போக மாட்டாங்க, எல்லாம் லீவ் இல்லை. அதனால் நிறைய பேர் ஆஃபீஸ் போக மாட்டாங்க. ஆஃபீஸ் லீவு, ஸ்கூல் லீவு, காலேஜ் லீவு எல்லாம் லீவுன்றதால சவாரி அந்தளவுக்கு வராது. அடிக்கிற பாருங்க. ஜாபர்கான் பேட்டை 105 ரூபாய்க்கு 6 கிலோமீட்டருக்கு. அது போய் என்ன பிரயோஜனம் நம்மளுக்கு? நம்ம வீட்டு சைடு அடிக்கும் பார்த்தா அடிக்க மாட்டேங்குது. சென்ட்ரல் எக்கும்போது அடிச்சா போகலான்னு பார்க்குறேன். நம்ம டி நகரில் சவாரி அடிக்கலை, அதனால நம்ம கிளம்பிட்டோம். நேரம் அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான் மக்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நேரமாக சவாரி அடிக்கல. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே ஆகுது. சவாரி எதுவும் அடிக்கலை. அதனால் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் மதியம் வரலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆனால் மழை வர மாரி இருக்குது. மழை வந்து செட் ஆகுது மதியம் நம்மளுக்கு. பார்க்கலாம் மக்கள். இன்னையோட சவாரி முடியுது. 1300 ரூபா ஓட்டிருக்கோம். நீங்கள் ஏனிக்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணி ஆகுது. அதுக்கப்புறம் சவாரி வரல. அவ்வளோதான். வீட்டுக்கு போயிட வேண்டியது. வீட்டுக்கு போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். ரொம்ப அதிகமான ஓட்ட விடாத மக்களே. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்பு தகுந்த மாதிரி தான் நம்ம ஓட்டிக்கணும். இருக்கிறத விட்டு பறத்துக்கு ஆசைப்படக்கூடாது. அதாவது நம்மளுக்கு ஒரு 4 இட்லி நம்ம வயிற்றுக்கு சாப்பிடுமா, அதேமாரி தான் சம்பாதிக்கணுமே. அளவுக்கு மீறினா அமிர்தம் நெஞ்சுன்றாங்க. அதுதான். அவ்வளோதான். ஹாய் காய்ஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மதியமாக பார்க்கலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:10 ஆகுதுங்களா. 1:10 ஆகுது. அவ்வளோதான். சாப்பிட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். காலையில் 8 மணியா 9 மணி வரை டியூட்டி ஓவர். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு நிம்மதியாக படுத்துட்டோம். இந்தமாரி கிளம்புனா தான் நம்ம உடம்புக்கும் நல்லா இருக்கும், அதேமாரி கரெக்டாகவும் இருக்கும். அதை விட்டு 24 hours ஓட்டி நம்ம உடம்புக்கு கேடு, வண்டிக்கும் தொல்லை. இந்தமாரி ஓட்டினா உடம்பு ஒன்றுமே ஆகாது. வாங்க இப்போ டியூட்டிக்கு போகலாம். சேப்பாக்கம் வந்து ஆச்சு. இது வரைக்கும் சவாரி எதுவும் அடிக்கலை. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம ஜெயிச்சிட்டா மாற அப்படி தான் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழிச்சு சவாரி இப்போ டி நகர் வந்திருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சிட்டா மாற அப்படின்ற மாதிரி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 104 ரூபா. சாப்பாக்கத்துக்கு டி நகருக்கு என்ன பண்ணுறது? சவாரி பழைய வண்ணாரப்பேட்டை அடிக்கிறாங்க. பழைய வண்ணாரப்பேட்டை டிராஃபிக்காக போக முடியாது. இல்லைன்னா கிட்ட நாடிங்கடாடி. பழைய வண்ணாரப்பேட்டை இந்த பக்கம் போக மாட்டோம் அதிகமாக. அது இல்லாமல் நிறைய பேர் மதிய டைமில் ரொம்ப கம்மியாக போகிறாங்கப்பா மக்கள். அதேமாரி மதிய டைம் வந்து 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 150 ரூபா 140 ரூபா போகிறாங்க. என்னடா கட்டுப்படி ஆகும்? ஏன்னா மதிய டைமில் அதிகமாக சவாரி அடிக்க மாட்டான்றாங்க. கம்மியாக போகிறாங்க, ரொம்ப கம்மி பண்ணி போகிறாங்க. ரேப்பிடோவில் ஓலாவில் அதோட மட்டமானது. ஊபர் சொல்லவே தேவையில்லை. நம்ம ஏற்ற அடிக்கவே மாட்டோம். பாருங்கள் 1 மணிக்கே வந்தேன்னா இப்போ பாருங்கள் 2 டைம் தெரியுது. 2 மணி ஆகுதுமா. 4 காட்டுறது 2 நாளாவது கரெக்டாக ஒரே சவாரி 104 ரூபா. அதுவும் அவங்க 120 ரூபா போட்டு போனாங்க மனசாட்சியோட. போதும். உங்களை மாரி ஆள் இருக்கிறதால தான் மழை வருது உலகத்தில். டி நகர்லேருந்து டி நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்த 90 ரூபா சவாரி. டைம் பார்த்தீங்கன்னா 2 hours. நுங்கம்பாக்கம் அடிக்கிறோம். மக்கள் டி நகரில் வந்து சென்ட்ரலுக்கு வந்தேன். இப்போ அவ்வளோதான். வீட்டுக்கு கிளம்பிட்டேன். சவாரி மதியத்துக்குமா ரொம்ப கம்மியாகிடுச்சு. மொத்தம் ஏனிக்ஸ் மொத்தம் இப்போ வந்து மதியத்துக்குமா அந்த ஓட்டினது பார்த்தீங்கன்னா 300 ரூபா ஓட்டினேன். எத்தனை மணிக்கு? 1 மணிக்கு வந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகுது. 300 ரூபா தான் ஓட்டிருக்கேன். மொத்தம் இப்போ பார்த்தீங்கன்னா 1550 ரூபா ஏனிக்ஸ். இதோட இன்னைக்கு டியூட்டி முடிஞ்சு விட்டுது. கரெக்டாக 3:15 ஆகுதுங்களா. அவ்வளோதான். பசி எடுத்துக்கிச்சு. மதியம் சரியாக சாப்பிடலையா, வீட்டில் போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். இதேமாரி நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் மக்களே. நாளைக்கு சண்டே எப்படி சவாரி வருதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா டிராஃபிக் இருக்காது, அவ்வளோதான். இப்போ மற்றபடி எங்கே வேணால் போகலாம். சவாரி ஓரளவுக்கு அடிக்கும். நாளைக்கு சண்டே பார்க்கலாம். நான்